ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இயற்கை எழில் கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சுற்றுலாத்தலம் பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கே பார்த்தாலும் மலைகள் நடுவில் ஒரு கோயில். அந்த கோயில் குடைவரை கோயில். அங்கே கோயிலில் அமனலிங்கேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பக்கத்தில் இருக்குது. உடுமலைப்பேட்டை பக்கத்துலேருந்து பஸ் வசதி நிறையா இருக்குது. பழனியிலேருந்து 50 கிலோமீட்டர், பொள்ளாச்சியிலேருந்து 38 கிலோமீட்டர், கோயம்புத்தூர்லேருந்து 80 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இந்த திருமூர்த்தி மலை இருக்குது. இது சூப்பரான ஒரு சுற்றுலாத்தலம். இங்கே மலை அடிவாரத்தில் அமனலிங்கேஸ்வரர் கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு எல்லோரும் வருவாங்க. அங்கேருந்து நம்ம கிளம்பி 1 கிலோமீட்டர் தூரம் நம்ம உள்ளே நடக்கணும். நடக்கிறதுக்கு நல்ல வசதியாக தான் வச்சுருக்காங்க. அங்கே போனால் பஞ்சலிங்கம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா குற்றாலம் அருவி போல் சூப்பரான ஒரு அருவி இருக்குது. மலைகளிலிருந்து மூலிகை கலந்து வர்ற தண்ணி ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அங்கே மேலே போனால் பஞ்சலிங்க அருவி இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே மழை பெய்கிற சமயத்தில் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லாம் குளித்து முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்துடலாம். கீழே வந்தால் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலில் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், சாப்பிட்லாம். கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி வந்தோம்னா இந்த இடம் இருக்குது. இங்கே நிறையா இது ஒரு ஷூட்டிங் பிளேஸ். நிறையா தமிழ் படமெல்லாம் இங்கே எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் திருமூர்த்தி டேம் இருக்குது. அங்கே எப்போவுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். மழை பெய்கிற சமயத்தில் உள்ளே அந்த திருமூர்த்தி மலைக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த திருமூர்த்தி டேம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் பக்கத்தில் அமராவதி டேம் இருக்குது. அமராவதி டேமில் க்ரொக்கடைல் பார்க் இருக்குது. அங்கே நிறையா க்ரொக்கடைல் முதலைகளை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ முதலைகள் படுத்துருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா அங்கேயே டேம் மீனெல்லாம் வளர்க்குறாங்க. இந்த டேம் மீன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடல் மீன் சாப்பிட்றது விட இந்த டேம் மீன் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் அந்த ஊரில் இருந்ததுனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது மாதிரி சூப்பரான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். ஒரு நாள் குடும்பத்தோட விடுமுறையை ஹாப்பியாக நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ண வரலாம். உடுமலைப்பேட்டைக்கு வந்தவங்க யாருமே சென்னைக்கு திரும்ப வர மனசு வராது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். புவர்மேன்ஸ் ஊட்டின்னு சொல்லுவாங்க. இந்த சூப்பரான வீடியோ ஒரு சுற்றுலாத்தலம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.